வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துல நிறைய ரீசனுக்காக அமௌண்ட் வராம இருந்தது. அதுல இப்போ ஒரு ஒன் ஆஃப் த ரீசனுக்காக அமௌண்ட் வரல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது பத்தின ஃபுல் வீடியோ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட்டது. இது குடும்ப தலைவிகள், அதாவது குடும்பத்தில் உள்ள ஊக்குவிக்கும் விதமாக இந்த திட்டம் தொடங்கப்பட்டு மாதம் 1000 ரூபாய் அப்படி செலுத்துற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த 1000 ரூபாயில மாதம் மாதம் செலுத்தி கொண்டு வரும்போது அதுக்கு சம் ரீசன் வச்சிருந்தாங்க. கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்கக்கூடாது, பென்ஷன் ஸ்கீம் வாங்கக்கூடாது, அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸ் கெட்டக்கூடாது, ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது, 4 வீலர் வச்சுக்க கூடாது, அதுக்கப்புறம் மின் உபயோகம் இவ்வளவு கீழே இருந்தாதான் அவங்களுக்கு வரணும். இந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தாங்க. இப்ப அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா களப்பணி ஆய்வுல நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு பிஎம் மிஷன் கிசான்ல நீங்க பிஎம் ஸ்கீம்ல நீங்க அமௌண்ட் வாங்குறீங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்பயுமே சொல்லியிருந்தாங்க, இந்த பிஎம் இதுல அமௌண்ட் வாங்கினா மகளிர் உரிமை தொகை திட்டம் வராது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுட் எல்லாம் கேட்டிருந்தாங்க. பட் அது கன்ஃபார்ம் சொல்லலை. அதே மாதிரி இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாங்க 2 மாசம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வாங்கணும். ஆனா இப்ப வாங்கிக்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னா வேலை வாய்ப்பற்ற உதவித்தொகை திட்டம் ஸ்டாப் ஆயிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வாங்குறதுனாலதான் வேலை வாய்ப்பற்ற மகளிர் உரிமை தொகை திட்டம் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இதனாலதானா அப்படிங்கிறத யாருமே கன்ஃபார்ம் பண்ணி சொல்லல. இந்த டாபிக் இப்ப நிறைய போய்கிட்டு இருக்கு. வேலை வாய்ப்பற்ற ஒரு உதவித்தொகை திட்டம் வாங்கினா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வராதா அப்படின்னு நிறைய பேர் நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் அதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணி சொல்ல முடியாது. அவங்களுக்கு வேலை வாய்ப்பற்ற உதவித்தொகை வராம இருக்கிறதுக்காக ரீசன் வேற கூட இருக்கலாம். கலைஞர் மகளிர் உரிமை வாங்குறதுனாலதான் உரிமை தொகை திட்டத்துல இருக்கிறதுனாலதான் அது இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. ஆனா பொறுத்திருந்து பார்ப்போம், இதுக்கும் விடை சொல்லுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.